மக்கள் நாம பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள்ல மிகவும் விலை உயர்ந்த ஆபரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைரம் தான். ஸோ இந்தியாவில் நாம வாழ்ற இந்த இந்தியாவில் வைரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல உணவுக்காக தானியங்களை விளையக்கூடிய விளைநிலங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம இருக்கிற நம்ம இந்தியாவில் வைரங்கள் விளையிற பூமின்னு சொல்லலாம் போல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில பார்த்தீங்கன்னா வைரங்களே அந்த பூமியில விளையுதுன்னு சொல்றாங்க. ஸோ நாம எந்த மாநிலத்துல எந்த இடத்துல வைரம் விளையுது, மக்கள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க. நாமளும் போய் எவ்வளோ வைரம் பிக்கப் பண்ண முடியுமோ பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வைரம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள நம்ம எல்லாருக்குமே ஒரு பூரிப்பு ஏற்படும். ஸோ ஒரு முறையாச்சும் ஒரு வைர மூக்குத்தியில் ஒரு வைர கல்லாச்சும் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வைர ஆபரணங்களை பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பும், அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரேராக கிடைக்கிறது. கிட்டத்தட்ட இது எங்க கிடைக்கும் பூமியிலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியோட அடி ஆழத்துல 200 கிலோமீட்டருக்கு மேலாக போனாதான் வைரங்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவலை தான் ஆழ்வறிக்கையில சொல்றாங்க. ஸோ ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த வைரங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல கிட்டத்தட்ட தரைக்கு மேலே, அதாவது விளைநிலங்கள்ல நம்ம உழும்போது ஏர் உழுவாங்க இல்லைங்களா, அப்படி உழும்போது அதுலயே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளைநிலங்களை பயிர் வைக்கிறதுக்காக அந்த மாநிலத்தில் இப்ப உழல எல்லாருமே இந்த வைரத்தை பிக்கப் பண்ணுன்றதுக்காகவே விளைநிலங்களை உழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாநிலத்துல மழை கூட வரக்கூடிய சீசனா இருக்கு. இந்த சீசன்லயும் மக்கள் படைப்படையா, அதாவது படையெடுத்து போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நாம கூட முன்னொரு வீடியோ போட்டிருப்போம், நம்ம சேனல்லே நீங்க பார்க்கலாம். தங்கம் வழிதோட மாறு. ஸோ அந்த ஆத்துல பார்த்தீங்கன்னா தங்கம் அது அளவுக்கு அதிகமாக கரைஞ்சி வந்துட்டு இருக்கு. தங்க துகள்களை மக்கள் பிக்கப் பண்றாங்க அப்படின்ற தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க போய் நம்ம சேனல்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இது இந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா வைரக்கற்கள் அந்த மாநிலத்தின் விளைநிலங்களே இருக்கு. வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆந்திர மாநிலத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல வைரக்கற்கள் அங்க விளைநிலங்கள்ல மக்கள் அதிக அளவுல பிக்கப் பண்றாங்க அப்படின்ற விஷயம். அதாவது மக்கள் தேடுறாங்களாம், காடு விளைநிலங்கள் எல்லா விஷயத்திலும் அந்த அந்த மாவட்டத்துல அதிக அளவுல தேடி பாக்குறாங்க. ஸோ வைரக்கற்கள் அங்க ஓப்பனாவே கிடைக்குது அப்படின்ற விஷயம் தான். ஸோ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துல கர்னூல், கடப்பா, அனந்தபூர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விளைநிலங்கள்ல வைரக்கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையா பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இது உண்மையான தகவலா இல்லை. ஆனா அங்க பரவலாக மக்கள் மத்தியில இந்த விஷயம் பரவி இருக்கு. இதனால அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக வைரக்கற்களை எடுக்கிறதுக்காக மக்கள் போயிட்டு தேடுறாங்க, தேடி பிக்கப் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த ஆந்திர மாநிலத்தில் இதை சார்ந்தபடி நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அதுல என்ன கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு வைரக்கல்லை எடுத்ததாகவும் அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்டை கொடுத்தோடனே அதுக்கு 5 லட்சம் ரூபாய் காசும் ஒரு 3 சவரன் தங்க நகையும் கொடுத்து இது ரெண்டுத்தையும் கொடுத்து அந்த வைரக்கல்லை அவர் வாங்கி போனதாகவும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஃபுல்லுமிக்கே இந்த விஷயம் பரவுது. இதனால ஆந்திரால இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு குவிஞ்சு குவியல் குவியலாக மக்கள் பாத்தீங்கன்னா கல்லை தேடி எடுக்கிறாங்க. குறிப்பா ஆந்திரா பாத்தீங்கன்னா கல்லு அங்க அளவு அதிகமா கல்லு தான் இருக்கும். ஸோ கற்பாறைகள் நிறைந்த இடம். ஸோ ஆந்திராவில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த தொல்லியல் துறை ஆய்வாளர்களும் அதை உண்மையான சான்று அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் ஊர்ஜிதப்படுத்தல. ஆனா உள்ளூர் வாசிகள் பக்கத்து கிராமங்கள்ல இருக்கிறவங்க அந்த ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கிற மொத்த பேருங்க எவ்வளவு பேர் அந்த இடத்துக்குலாம் வர முடியுமோ இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளாக கற்களை தேடுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சும்மா கூட தேடல, டிராக்டர் வண்டிலாம் வச்சு ஏர் உழுவாங்க இல்லைங்களா, அப்போ உழுதா தானே மண்ணு கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணிட்டு தேடுறாங்க அவங்க சொந்த இடத்துல. அங்க யாரும் வெளியாளுக்கு போய் எடுக்க முடியுது, எங்களோட இடம் எங்களுடைய நிலம் எங்களுடைய விவசாய நிலம் இதை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. இது தேடுறதுனால என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்க கல்லை தவிர்த்து அவங்க நம்ம பார்த்தா இது கல்லுன்னு கண்டுபிடிச்சிருவோம், கல்லை தவிர்த்து நிறைய விஷயம் கிடைக்குது. அது உண்மைன்னு தான் சொல்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க, எடுத்து இவங்க பைக்குள்ள போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுல அங்க இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் இது மாதிரி விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு வருமானம் இருக்கு அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதனாலே என்ன பண்றாங்க எல்லாருமே
கண்டிப்பா நம்ம ஃபுல்லா தேன 1 மாசம் தேடி ஒரு துண்டு கிடைச்சா கூட போதுமே. அது லைஃபே செட்டில் ஆயிடலாம் இல்லைங்களா? அது உண்மையான வைரமா தான் டோட்டலா லைஃபே செட்டில் ஆயிடலாம். ஸோ கண்டிப்பா ஆந்திர அரசாங்கமும் இதுல கவனம் செலுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் இன்னும் பேசும் பொருளா மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில அளவுக்கு அதிகமா இது பிரபலம் ஆயிடுச்சுன்னா, இது பெரிய விஷயமாயிடும் சொல்லிட்டு இது அப்படியே காமா சைலண்டா விட்டாலும் விட்டுடலாம். இல்ல மக்களை வந்து இது மாதிரி விஷயம் பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே எதனா பண்ணலாம். பண்ண வாய்ப்பும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம இந்தியாவுல தோண்ட தோண்ட வைரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தோண்டவே வேணாம். தேட தேட வைரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் தான். ஸோ ஆந்திராவுல இருக்கிற இந்த குறிப்பிட்ட கடப்பா இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கற்கள், அதாவது வைர கற்கள் பூமிக்கு மேலேயே கிடைக்குதுன்றாங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஆழத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா, பூமிக்கு மேலேயே கிடைக்குதுன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க சோசியல் மீடியால எல்லா விஷயத்துலயுமே வந்து இந்த விஷயம் வந்து பரவலா பேசும் பொருளா ஆயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து அளவுக்கு அதிகமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்குது. அது மூலியமா அவங்க பயனும் பெறுறாங்க. ஸோ முடிஞ்சா நாம ஆந்திராவுக்கு நிறைய முறை கண்டிப்பா போவோம். ஏன்னா ஆந்திரால என்ன விஷயம் ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆந்திரால நாம வந்து சாமி தரிசனத்துக்காக நிறைய பேர் போவாங்க, வருவாங்க. அப்படி எப்படின்னா போற வாய்ப்பு கிடைச்சா, உங்களுக்கு அந்த கடப்பா பக்கம் போற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா, கண்டிப்பா நீங்களும் போய் தேடி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோட்டோரமா இருக்கிற அந்த விளைநிலங்கள்ல கூட கண்டிப்பா வைரக்கற்கள் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ நானும் போனா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்ற அந்த நோக்கத்தோட தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்ம வியூவர்ஸா இருந்தாலும், நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாலும், கண்டிப்பா அப்படி போறாம இருந்தா சும்மா ஒரு விசிட் பாருங்களேன். போய் தான் பாருங்க மக்கள் உண்மையாவே தேடுறாங்களா? இல்ல உண்மையா இருக்கா அந்த விஷயம்? உங்களுக்கு லக் இருந்தா கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த பதிவை மேக் பண்றோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நம்ம இந்தியாவுல இப்படி அற்புதமான, அதிசயமான பல விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வைரக்கற்கள் பூமிக்கு மேலே மிதந்துகிட்டே இருக்கு, விளைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.